தற்போது நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக தொடர்ச்சியாக இன்று 31வது நாளாகவும் இந்த பிரதேசத்திற்குட்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். 31 நாட்களாகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சினுடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறழ்வான சில கதை பேச்சுகள் ஊருக்குள்ளே உலாவுவதை நாங்கள் அறிகிறோம். அதே போன்று முகநூல் போன்ற பொது தளங்களிலும் கூட சில நபர்கள் இந்த விடயம் என்ன என்று அறியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். நாங்கள் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது, யாருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற போராட்டம் கிடையாது, யாருடைய எதையும் கேட்கின்ற போராட்டம் கிடையாது. மாறாக 93ஆம் ஆண்டு ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்கக்கூடாது என்ற முனைப்போடு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர், அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் கூறுகின்றோம், இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது. இந்த பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்கின்றோம்.